வணக்கம், நான் உங்கள் ஜேகே. நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஆனால் நம்ம இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் பார்க்க போகிறது இல்லைங்க. அதுக்கு பதில் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். நம்ம விஜய் அண்ணனோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச் எங்கே நடந்துச்சு, அந்த ஆடியோ லான்ச்சில் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம விஜய் அண்ணன் ஸ்டார்டிங்கில் நடித்த படம் ஃபஸ்ட்டில் இருந்து இப்போது தளபதி 69 வரைக்கும் என்னென்ன படம் இருக்குன்னு அதோட லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஜனவரி 9 நம்ம விஜய் அண்ணன் நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸு. அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 பராசக்தி படம் ரிலீஸு. இது யாரோட படம்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட படம் தாங்க. ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் எங்கே நடந்திருக்குன்னா மலேசியாவில் நேஷ்னல் ஸ்டேடியம் புக்கிட் ஜலீல் அந்த இடத்துல தாங்க நடந்திருக்கு. அதுவும் இன்றைக்கி தான் நடந்திருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காமலும் இருந்திருப்பீங்க. அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம தளபதி எங்கே போனாலும் அவருக்குன்னு அங்கே அவருடைய ரசிகர்கள் கண்டிப்பாக இருக்காங்க. மலேசியாவை இன்றைக்கி கண்டிப்பாக செதற விட்டுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப் அதில் பார்த்துருந்தாங்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு சில விஷயம் பேசியிருக்காரு. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்குறேன். நன்றி சொல்லிட்டு போகிறவன் நான் இல்லை, நன்றி கடனை தீர்த்துட்டு போகிறவன் தான் நான் அப்படின்லாம் பேசியிருக்காராம். ஒரு சில சாங்கும் பாடியிருக்காரு, டான்ஸ் ஆடியிருக்காரு, குட்டி ஸ்டோரி வேறு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல, அது ஆடியோ லான்ச் பார்த்தா தான் தெரியும். நான் இன்னும் பார்க்கல. நம்ம வீடியோ பார்க்குற யாராச்சும் ஆடியோ லான்ச்சை பார்த்துருந்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ நம்ம விஜய் அண்ணா நடித்த படத்தோட லிஸ்ட்டை பார்க்கலாங்க. நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா, ராஜாவின் பார்வையிலே, விஷ்ணு, சந்திரலேகா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, பூவே உனக்காக, வசந்த வாசல், மாண்புமிகு மாணவன், செல்வா, காலமெல்லாம் காத்திருப்பேன், லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன், நிலவே வா, துள்ளாத மனமும் துள்ளும், என்றென்றும் காதல், நெஞ்சினிலே, மின்சார கண்ணா, கண்ணுக்குள் நிலவு, குஷி, பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜகான், தமிழன், யூத், பகவதி, வசீகரா, புதிய கீதை, திருமலை, உதயா, கில்லி, மதுரை, திருப்பாச்சி, சுக்ரன், சச்சின், சிவகாசி, ஆதி, போக்கிரி, அழகிய தமிழ் மகன், குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா, காவலன், வேலாயுதம், நண்பன், துப்பாக்கி, தலைவா, ஜில்லா, கத்தி, புலி, தெரி, பைரவா, மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு, லியோ, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கடைசியாக தாங்க 69வது படம் தான் ஜனநாயகன். இந்த படத்துக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி அடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.